சூப்பர். பிரியாணி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி செய்ய தேவைப்படும் பொருட்கள்: இஞ்சி 100 கிராம், அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டு 50 கிராம், வெங்காயம் 400 கிராம், தக்காளி 350 கிராம், பச்சை மிளகாய் 4. இஞ்சியையும் பூண்டையும் ஒன்றா போட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு லெமன் எடுத்துக்கலாம், சாறு புளிச்சு தனியாக வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு தயிரையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம எடுத்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான 100 ml ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தேவையான பட்டையில் 3 எடுத்து இந்த எண்ணெயோடு நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கிராம்பு, பச்சை மிளகா நம்ம வெட்டி வச்சுருந்ததையும் எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நமக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்க்கும்போது வெங்காயம் இன்னும் நல்லா வணங்கும். இப்போ தேவையான தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்ந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வீட்டிலேயே தயாரித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்ல கிரேவி டைப்பு வர அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிறப்ப வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்ல கிரேவியாக வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் காரம் தேவைன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் மிளகா பொடி. அதை நல்லா வதக்கணும்னா நமக்கு காரசாரமான கிரேவி இப்போ நமக்கு ரெடியானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை அதோடு நம்ம சேர்க்குறோம். நல்லா கிரேவியும் சிக்கனும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடணும். கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ தயிர் தேவையான அளவு வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா சிக்கன் வந்து உடையாமல் பாயில் ஆகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் நமக்கு பாயில் பண்ணி எடுக்க முடியும். அதுக்காக வேண்டி தான் நம்ம தயிரை சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த லெமன் சாறு இதோடு நம்ம வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு வந்து இன்னும் கையாக கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண நமக்கு தேவையான அளவு
பிரியாணி பொடி. நம்ம வீட்லேயே தயார் பண்ண பிரியாணி பொடியை நம்ம சேர்த்துக்கிறோம். பிரியாணி பொடியை பற்றி ஏதாவது வீடியோ போடணும்னு சொன்னீங்கனாலும் நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக நம்ம ரெடி பண்ணி போட்டுடலாம். கிரேவி இப்போ நமக்கு கிடச்சாச்சு. அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம ரைஸ் எடுத்தோமோ அதே டம்ளரில் நம்ம வாட்ரு வந்து அளந்து கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியை மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போதும், நல்லா கொதி வந்துடும். இப்போ கொதித்து முடித்தோடனே அதை ஒரு கிளறிட்டு சிக்கனு பாயில் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு 3/4 பாத்துக்கு வந்துருச்சா இல்லையான்னு வந்து நம்ம எடுத்து செக் பண்ணணும். கையில் கிள்ளி பார்த்தாவே தெரியும் கறி உடஞ்சுன்னா பாயில் ஆயிடுச்சுன்னு. இப்போ நமக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் புதினா தலை இருந்துச்சுனாலும் நீங்கள் புதினா தலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ரைஸை இதோடு சேர்த்துக்கலாம். ரைஸில் தண்ணி எதுவும் அதிகமாக இருக்காத அளவுக்கு நல்லா வடிகட்டி நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டான அளவு ஆல்ரெடி எடுத்து சிக்கனில் சேர்த்துருக்கோம். கிரேவி டைப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோட எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் ஆகக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல பிரியாணி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ரைஸு போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும், நம்ம பிரியாணி ரெடி. வெயிட் பண்ணுவோம் ஒரு விசில் வர வரைக்கும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பர் சூப்பர். பிரியாணி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிரியாணி இன்னைக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.